இந்த வீடியோவில் ஸ்டாக்ஸ்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கம்பெனியோட சின்ன பங்கை வாங்குறீங்க. அப்படி வாங்கும்போது அந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணுச்சுன்னா உங்கள் மணி க்ரோ ஆகும். இதே ஒரு லாஸ் மேக்கிங்காக இருந்துச்சுன்னா உங்கள் மணி லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் மேக் பண்ணணுன்னா என்னென்னலாம் பண்ணணும்? நீங்கள் டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கணும், அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கணும், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்றத ரிசர்ச் பண்ணணும், அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். எக்கனாமி சைக்கிளை பார்க்கணும், நியூஸ்லாம் ரெகுலராக செக் பண்ணணும். நீங்கள் ஒரு எமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. முக்கியமாக நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. நீங்களே உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜராக இருப்பீங்க. அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த எல்லா அனாலிசிஸும் பண்ணி டைமும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இது எல்லாமே ஸ்டடி பண்ணி மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணவும் செய்யணும். நீங்கள் பேஷன்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். முக்கியமாக ஸ்டாக்குக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டில் மோர் தென் 50 ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 200 ஸ்டாக்ஸ் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஃபண்ட் மேனேஜர் மல்டிபிள் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஃபண்ட் மேனேஜர்ன்றது ஒரு எக்ஸ்பர்ட் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃபண்ட் அனாலிசிஸ் டீம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ரெகுலராக ஃபண்டை ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுறாங்க. அதனால ரிஸ்க்கை கம்மி பண்ணி உங்கள் ரிட்டர்ன்ஸை டைனமிக்காக பெட்டராக மேனேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களால் ஒரு மினிமம் அமௌண்ட் கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒரு 500 ருபீஸோ 1000 ருபீஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியும். யூஸ்வலாக ஒரு 1000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களால் ஒரு பெரிய ஸ்டாக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 1000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பல ஸ்டாக்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய டைப் ஆஃப் அசட் கிளாஸஸ் இருக்குது. அதாவது நீங்கள் கோல்டோடு சேர்த்து ஈக்விட்டியும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஈக்விட்டி கோல்டு டெப்ட் எல்லாமே கலந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க்கை எலிமினேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டாக் ப்ரைஸஸையும் மியூச்சுவல் ஃபண்டையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் பல மடங்கு ஏறவும் முடியும், இறங்கவும் முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்தளவு ரிஸ்க் இருக்காது நீங்கள் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், இன்னொன்று பாசிவ் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜர் எக்ஸ்பர்ட் மேனேஜ் பண்ணுவாங்க. எந்த ஸ்டாக்ஸை எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் ரெகுலராக மானிட்டர் பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்கும் பண்ணுவாங்க. இதே பாசிவ் ஃபண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டே சொல்லலாம். இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் ப்ரொபோர்ஷனேட்டாக ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஸோ அந்த இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவை ப்ராப்பராக உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை அலைன் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்டினியூ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆக்டிவ் ஃபண்ட் அண்ட் பாசிவ் ஃபண்ட் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் உங்கள் பர்சனலைஸ் கோல்ஸோட மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அலைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஆக்டிவ் ஃபண்ட் சூஸ் பண்ணி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் கார்பஸ் பெட்டராக க்ரோ பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் கன்சர்வேட்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நான் ரிஸ்க்கும் எடுக்கிறேன், ரிட்டர்ன்ஸும் கூட வேணுன்றவங்க ஆக்டிவ் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்டிவாக ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறதுனால உங்களோட கார்பஸ் பார்த்திங்கன்னா பெட்டராக க்ரோ வாய்ப்பு இருக்குது. மோர் தென் 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் ரிஸ்க் அப்ரேட் என்ன, அதாவது எத்தனை வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா டெட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு மீடியம் டேர்மாக இருந்தால் பேலன்ஸ் ஃபண்ட் அதாவது ஹைபிரிட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். இதே ஒரு லாங் டேர்முக்கு ஈக்விட்டி ஃபண்டை சூஸ் பண்ணலாம். டெட் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட் ஃபண்ட் மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 7 to 8% ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லெஸ் தென் 2 years ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். அதாவது உங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், நீங்கள் ஒரு வீடு வாங்க நினைக்கிறீங்க, இல்லை கார் வாங்க நினைக்கிறீங்க, ஒரு லெஸ் தென் 2 yearsக்குள்ளேயே மணியை வித்ட்ரா பண்ணிடுவீங்க. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். ஹைபிரிட் ஃபண்டில் டெப்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஈக்விட்டியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் கார்பரேட் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி எக்ஸ்போஷர் நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
ஸோ 65% ஈக்விட்டி, 35% டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி கலந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹைபிரிட் ஃபண்ட்ஸில் நிறைய கேட்டகரி இருக்குது. முக்கியமான 2 கேட்டகரி பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட், ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரெண்டும் கலந்துருக்கும். இன்னொரு கேட்டகரி மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட், கோல்டு, ஈக்விட்டி, டெப்ட், அதர் ஆல்டர்னேட்டிவ் அசெட் கிளாஸ் எல்லாத்துலேயுமே கலந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக டெட் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் ஸ்கீமுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பேலன்ஸான ஸ்கீமுக்காக யூஸ் பண்ணலாம். முக்கியமாக ஹைபிரிட் ஃபண்ட்ஸில் டெட் ஃபண்ட்ஸ்லையும் ஆல்ரெடி அசெட் கிளாஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஓரளவு வேலட்டிலிட்டியை நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். இதே ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அண்ட் பாசிவ் ஃபண்ட்ஸ் பார்த்தோம். அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஆக்டிவ் ஃபண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஏஜ் அண்ட் ரிஸ்க் அப்டேட் ரொம்ப முக்கியம். என்னென்ன முக்கியமான ஃபண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், வேல்யூ ஃபண்ட், ஃபோக்கஸ் ஃபண்ட், தீமேட்டிக் ஃபண்ட்ஸ், இது மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதே ஷார்ட் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா 2 to 4% டையிங் சார்ஜ் பே பண்ணுவீங்க, ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க. அப்ராக்சிமேட்டாக மோர் தென் 5% நம்ம அடிஷ்னலாக பே பண்ணுறோம். இதே நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு டெட் ஃபண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 to 7% ஈல்டு கிடைக்கும். அதே சமயம் ஃபிக்ஸ்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. லாஸ்ட் 1 இயரில் கோல்டோட ப்ரைஸ் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேம் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் கோல்டையும் டைவர்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு கன்சிடர் பண்ணி உங்கள் எல்லா மணியுமே நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த 5% எக்ஸ்ட்ரா பே பண்ணது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்கள் செல் பண்ணும்போது லாஸ் ஆகும். இதே நீங்கள் கோல்டு காயினை கேஷாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா 1 or 2% ரெடியூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் ஷார்ட் டியூரேஷனுக்கு நீங்கள் கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் டெட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் 2 கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கோல்டை லிக்விடேட் பண்ணி சேல் பண்ண போனீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் கோல்டு ஆர்னமெண்ட்ஸாக வாங்குறதுக்கு 10 to 15% நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணியிருப்பீங்க, 3% ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பீங்க. இதே நீங்கள் சேல் பண்ணும்போது உங்கள் கோல்டை மெல்ட் பண்ணுவாங்க, அதில் 1 or 2% ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக இது எல்லாமே கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு கேஷாக கொடுப்பாங்க. அதே நீங்கள் ஒரு கோல்டு இடிஎஃபாவோ இல்லை ஒரு டெட் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஒரு பேலன்ஸ் ஃபண்ட் அதாவது ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்லையோ சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஷார்ட் டியூரேஷனில் கூட நீங்கள் லிக்விடிட்டி ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈக்விட்டி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். இது எல்லாத்துலேயுமே டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னென்ன முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டைப்ஸாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று என்பிஎஸ் பற்றி என்னோட சேனலில் டீட்டெயிலான வீடியோ கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெட் ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட், ஈக்விட்டி ஃபண்ட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது 3த்துலேயும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் பார்த்தோம். ரிட்டர்ன்ஸ் வைஸ் ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். நீங்கள் டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ்ட் 15 years என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்கு, இதே ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்குன்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு காமிக்கிறேன். நீங்கள் மந்த்லி 10,000 rupees எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் 5 years, 10 years, 15 years அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐசிசி அப்ரூவ் ஆல் சீசன் பாண்ட் ஃபண்ட் எடுத்திருக்கேன். பாண்ட் ஃபண்டுன்றது கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டில் லாஸ்ட் 5 yearsல அப்ராக்சிமேட்டாக 7% ஈல்டு கொடுத்துருக்கு, 7.14 lakhs ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே 10 yearsல பார்த்தீங்கன்னா 7.36 கொடுத்துருக்கு எக்ஸ்ஐஆர்ஆர், ஃபண்ட் வேல்யூ 17.45 lakhs கொடுத்துருக்கு. இதே 15 yearsல 34.64 lakhs கொடுத்துருக்கு, 8.29% எக்ஸ்ஐஆர் கொடுத்துருக்கு. இதே நீங்கள் ஐசிசி ப்ரூ கோல்டு இடிஎஃப் ஃபண்ட் எடுத்திருந்தீங்கன்னா 5 yearsல 29% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 12.32 lakhs கொடுத்துருக்கு. சேம் மந்த்லி 10,000 rupees எஸ்ஐபி. இதே 10 yearsல பார்த்தீங்கன்னா 33.89 lakhs ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 19.90% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே 15 yearsல பார்த்தீங்கன்னா 58.92 lakhs ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 14.57% உங்களுக்கு ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதே ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் எடுத்திருந்தீங்கன்னா 19.08% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 5 yearsல 9.55 lakhs உங்களுக்கு கார்பஸ் க்ரோவாக இருக்குது. இதே 10 yearsல 30 lakhs க்ரோவாக இருக்குது, 17.68% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு.
இதே 15 இயர்ஸில் 68.42 lakhs ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 16.29% XIRR கொடுத்துருக்கு. இதே ஒரு மல்டி கேப் ஃபண்ட் எடுத்திங்கன்னா 8.87 lakhs கார்பஸ் க்ரோவாக இருக்குது. 16% XIRR கொடுத்துருக்கு. இதே 10 இயர்ஸில் 15.83% XIRR கொடுத்துருக்கு. 27.27 lakhs கார்பஸ் க்ரோவாக இருக்குது. ஸோ 15 இயர்ஸில் பார்க்கும்போது 63.55 lakhs க்ரோவாக இருக்குது. 15.44% XIRR கொடுத்துருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் கோல்டை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணாமல் கோல்டை ஒரு அசெட் கிளாஸாக கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 20%குள்ளே வச்சுக்கோங்க. ரிமைனிங் 80% அதர் அசெட் கிளாஸ்லையும் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டி அசெட் போர்ட்ஃபோலியோ போகும்போது ரிஸ்க்கையும் அவாய்ட் பண்ணலாம், ரிட்டர்ன்ஸையும் பெட்டராக கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ணுங்கள். மல்டிபிள் அசெட் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் ரெகுலராக பர்சனல் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். Thank you.